ஹலோ வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு வர்ஷன் ஃபேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதாவது பீனட் காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்பவே ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பீனட்டில் பண்ணுறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மதியம் சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சாதம் அந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ் தாங்க இது. வாங்க இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஒரு காலிஃப்ளவர் தான் இன்றைக்கி நாங்கள் எடுத்துருக்குறோம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, பெப்பர். இது மட்டும் ஒயிட் கோட்டிங் மட்டும் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஆக்சுவலி 2 ஃப்ரை பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறப்போ எந்த ஒரு சில்லி பவுடர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. மைதா மாவு, கார்ன்ஃப்ளவரு, தேவையான உப்பு, அப்புறமா பிளாக் பேப்பர். ஆக்சுவலி ஒயிட் பேப்பர் தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா கொடுக்கும். பட் ஒயிட் பேப்பர் இல்லை, அதனால் பிளாக் பேப்பர் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் பிளாக் பேப்பர் தான் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை இதில் நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இது ஒயிட் கோட்டிங் மட்டும்தாங்க நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்டாக ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எடுத்து வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒயிட் கோட்டிங், அது எல்லாத்தையுமே இப்போது நம்ம நல்லா மேரினேட் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க, போதும். ஓகே வியூவர்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம இப்போ நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செகண்ட் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நல்லா ஒரு நார்மல் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எடுத்துக்கலாம், போதும். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுக்கோங்க. இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பீனட் எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது வேர்க்கடலை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல், இதையும் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அரை வெங்காயம் மட்டும் போதும். ஒரு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் பெப்பர், அடுத்து டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு உப்பு. இப்போது இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாஸ் எப்படி ரெடி பண்ணுறது இதை வச்சு அப்படின்றத சொல்கிறேன். வியூவர்ஸ், நம்ம சாஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் வச்சு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நல்லா வதங்கினதும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது என்னதுன்னா, நான் வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா. ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது பட்டரில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பட்டர் இல்லாதனால நான் வந்துட்டு எண்ணெயும் நெய்யும் நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது வத்தலை வந்துட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு எடுத்துக்கணும், தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போது டொமேட்டோ சாஸ் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நல்லா 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கலாம் இதை. ஓகே, ஸோ நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அடுத்து என்ன பண்ணணுன்னா பிளாக் பெப்பர் சேர்த்துக்கோங்க, அதாவது மிளகுத்தூள். அடுத்து கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதும் ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக இதில் ஆட் பண்ணோன்னா ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி நல்ல ஒரு சாஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா இது சாஸ் தான். இது ஒரு சாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும், ஒரு சின்ன கிரேவி மாதிரி. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை நல்லா இதிலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஓகே, ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பீனட் காலிஃப்ளவர் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்குது.
வாவ்! ரொம்பவே சூப்பராக எம்மியாக ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியான பீனட் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருந்ததுங்க. இது தயிர் சாதத்துக்கு இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, லஞ்சுக்கும் வச்சு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.